இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியில் நெக்ஸ்ட் லெசன் ஃபஸ்ட்டு வந்து பன்முகத்தன்மையின் அறிவும் பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நாம் வாழும் இச்சமூகம் பல்வேறு வகைகளில் வேறுபாடுகளை கொண்ட சமூகம். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த பன்முகத்தன்மை அறிவோம் அதில் படித்த மாதிரி தான் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குது. ஸோ இதில் இந்த சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிறதுல மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மக்களிடத்தில் வந்து ஒரு பாரபட்சம் பார்க்குற தன்மை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை தான் மெயினாக சொல்லிடுது. ஸோ பாரபட்சம் அப்படிங்கிறது என்னென்னா மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது. ஸோ நம்ம வந்து அவங்கள பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியுதோ இல்லையோ, பட் அவங்கள வந்து நம்ம ரொம்பவே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்போம். அதை தான் வந்து இந்த பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ டிஃபைன். ஸோ முன்னாடியே வந்து அவங்க இப்படி தான், அவங்க கூட பழகாமலே அவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்து நம்ம ஹியூமன் நேச்சர் அது. ஓகேவா? ஸோ அதை தான் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ் அப்படிங்கிறது முன்முடிவு, முன் ப்ளஸ் முடிவு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பாரபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவினை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் பெருசாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு பாயிண்ட்ஸ் இருக்காது. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம். பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டினாக இருக்கும். ஸோ இது பார்த்துக்கலாம். சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, இதெல்லாம் தான் வந்து பாரபட்சம் உருவாவதற்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சமூகமயமாக்கல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சொசைட்டியில் இவங்கெல்லாம் இந்த உயர்ந்தவங்க, இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனாலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு வந்து வந்துடுவாங்க. செகண்ட் வந்து நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை. ஸோ ஒரு கேட்டகரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து எல்லாருமே நினச்சிக்கிறது. ஸோ அந்த மாதிரியானது. அடுத்தது பொருளாதார பயன்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் பணம் இருக்கிறவன்லாம் நல்லவன், பணம் இல்லாதவன்லாம் கெட்டவன் அப்படிங்கிற தாட் வந்து எல்லாட்டையுமே இருக்கும். அதுதான். அடுத்தது சர்வாதிகார ஆளுமை. ஸோ ஒரு சர்வாதிகாரத்தனமாக வந்து எல்லாரையும் அடக்கி ஆள்றது, அதுவுமே வந்து ஒரு பாரபட்ச தன்மையினால் வரக்கூடியது தான். அடுத்தது இனமைய கொள்கை. ஸோ ஒரு இனத்தை மட்டும் வச்சு அவங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு திருப்பி அதே ஒரு லூப்புக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் அந்த பாரபட்சம் அப்படிங்கிறது காமனாக அதுதான். நெக்ஸ்ட் வந்து கட்டுப்பாடான குழு அமைப்பு. ஸோ ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறதுமே இதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒத்த கருத்து. ஸோ ஒத்த கருத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்முடிவு வலுவாக இருக்கும்போது ஒத்த கருத்து உருவாகிறது. ஒத்த கருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்து. இப்போ என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல அப்படின்னு முன்முடிவு கொள்வது. ஸோ பெண்கள் அப்படின்னாலே அவங்கள வந்து அந்த சொப்பு சாமா விளையாடுறது அந்த மாதிரி தான் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ பசங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி தனி விளையாட்டு, ஸோ கிரிக்கெட்டு, ஸோ அந்த கில்லி விளையாடுறது இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரு இதுக்குள்ளே வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே தான் நம்ம வந்து வளர்ந்துட்டுருக்கோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பையனோட கண்ணில் வந்து அந்த மென்பந்து, அதாவது அந்த ஷட்டில் காக்கில் உள்ள இது வந்து பட்டு அவன் வந்து அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அழுததும் அவனோட கூட இருக்க அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டே வேறு வழி இல்லாமல் சிரிக்கிறான், எல்லாரும் சிரிக்கிறனால. ஏன் அப்படின்னா பொண்ணுங்க தான் யூஸ்வலாக அழுவாங்க, நீ என்ன அழுகிற அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ அப்போ பொண்ணுன்னா அழணும், பையனா அழக்கூடாது. ஸோ ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுல கூட அப்படி ஒரு டெஃபினிஷனை வந்து நம்ம சொசைட்டி வச்சுருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா ஒரு ஜெண்டர் பேசிஸில் மூவிஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஜெண்டர் பேசிஸில் எடுக்கக்கூடிய ஒரு விளம்பரமாகட்டும், அதில் கூட ஒரு பெண்கள் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரியாக தான் இருப்பாங்க, ஆண்கள்னால் இந்த மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரியான மைண்ட் செட் பண்ணுறாங்க. இதான் ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. ஸோ சமத்துவமின்மை அப்படின்னா என்னென்னா ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது. ஸோ சாதி ஏற்றத்தாழ்வு, மத சமத்துவமின்மை, இன வேறுபாடு, பாலின வேறுபாடு, இந்த மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் தான் வந்து பாகுபாட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களே பாகுபாடு எனப்படும். நிறம், வர்க்கம், மதம், பாலினம் இந்த அடிப்படையிலையும் பாகுபாடு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன நிறவெறிக்கு முடிவு, இவரை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா. ஓகே. ஸோ இவர் வந்து 27 வருஷம்
வருஷம் சிறை வாழ்க்கைக்கு அப்புறமா 1990 வருஷம் தான் விடுதலை ஆவார். இவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார். ஸோ தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் ரொம்ப முக்கியம், அதனால் நல்லா பார்த்துக்கணும். ஸோ நெல்சன் மண்டேலா எத்தனை வருஷம் சிறையில் இருந்தார் அப்படின்னா 27 வருஷம். எப்போ ரிலீஸ் ஆனார் அப்படின்னா 1990. ஸோ தென்னாப்பிரிக்காவில் இனநறிவெறிக்காக பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நெல்சன் மண்டேலா தான். நெக்ஸ்ட்டு சாதி பாகுபாடு. ஸோ சாதி பாகுபாடு இதை பற்றி சொல்லணுன்னே இல்லை, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் என்னென்னா இந்த சாதி முறை தான். ஸோ இந்த சாதி பாகுபாட்டினால நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரீசெண்டாக கூட திருநெல்வேலியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில் வந்து எல்லாம் அரிவாள் வெட்டெல்லாம் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான மாணவர்களிடையே ஜாதி வேறுபாட்டை களையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ஒரு குழு அப்படிங்கிறது அமைச்சிருப்பாங்க, ஒரு நபர் ஆணையம். ஸோ அந்த ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதியான நீதிபதி சந்துரு அவர்கள். ஓகே, ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தான் பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் தான் வந்து ஒரு குழு அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அது நோட் பண்ணிக்கணும். அடுத்தது டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். ஸோ இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். ஸோ அரசியலமைப்பு சிற்பி அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சிற்பி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இப்படி என்ன கேட்டாலும் அது யார் தான் அப்படின்னா டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இவர் தான். ஸோ இவர் வந்து 1915 எம்ஏ பட்டம் வாங்கியிருப்பார். 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வாங்கியிருப்பார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி அதுதான் வரைவு குழு, அந்த குழுவோட தலைவராக இருந்திருப்பார். ஸோ அதில் வந்து இவரையும் சேர்த்து மொத்தமாக 7 உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அந்த உறுப்பினர்கள் யார் யார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லெசன்ஸில் பார்க்கலாம். இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னா யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். ஸோ இந்த கொஷின் எல்லாம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஷின். சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யார்? ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யார் அப்படின்னா அதுவும் அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ இவருக்கு எப்போ பாரத ரத்னா விருது அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1990. ஓகே, பாரத ரத்னா அம்பேத்கருக்கு எப்போ கொடுத்துருக்காங்க? 1990. ஸோ அந்த 1990 தான் இப்போ யாரை பார்த்தோம்? நெல்சன் மண்டேலா அவர்கள் சிறையில் இருந்து வெளிவந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இயர்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி அப்பப்போ நம்ம படிக்கிற இயர்ஸ் எல்லாம் இப்போ ஒரே இயராக இருந்துச்சு அப்படின்னா கம்பைல் பண்ணி படித்தா ஈஸியாக இருக்கும், மறக்காது. ஸோ அடுத்தது பாலின பாகுபாடு. ஸோ பாலின பாகுபாடு அப்படிங்கிறது ஆண்கள் பெண்களுக்கு இடையே நிலவும் அந்த உடல் நலம், கல்வி, பொருளாதாரம், அரசியல் சமத்துவமின்மை இதெல்லாம் தான் குறிக்குது. ஸோ இதில் மெயினாக வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் தான். எழுத்தறிவு விகிதம் 2011 சென்சஸை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டா தான். ஸோ எழுத்தறிவு விகிதத்தில் இந்தியா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிளேஸில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரி. ஸோ 91.75%. செகண்ட் வந்து சென்னை 90.18%. தூத்துக்குடி தேர்டு, ஃபோர்த்து வந்து நீலகிரி. ஸோ ரொம்ப முக்கியம் டாப் 4 அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி கீழே இருக்க டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது செகண்ட் வந்து சென்னை டாப்பில் இருக்கவங்க. அடுத்தது குறைவு ரொம்ப கம்மியான எழுத்தறிவு விகிதம் எங்கே இருக்குன்னா தருமபுரியில் 68.54% தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது அரியலூர் 71.34%. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் விழுப்புரம். ஓகே, ஸோ இது கேட்பாங்க ரொம்ப கம்மியான எழுத்தறிவு விகிதம் எங்கே இருக்குது 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா தருமபுரியில். அடுத்த பாக்ஸ் பாருங்கள், பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ இது என்னென்னா தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி. ஸோ 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. செகண்ட் வந்து தஞ்சாவூர், தேர்டு வந்து நாகப்பட்டினம், ஃபோர்த் வந்து தூத்துக்குடி. ஸோ இங்கே எல்லாமே அபவ் 1000 அப்படிங்கிறது ரொம்ப நோட் பண்ணப்பட வேண்டிய
விஷயம். அடுத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி 946 தான் இருக்குது. சேலத்தில் 954. அடுத்து கிருஷ்ணகிரி அண்ட் ராமநாதபுரம். ஸோ சேலமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருப்பாங்க. 1992 ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, அங்கே வந்து பிறக்கிற அந்த பெண் குழந்தைகள் பிறந்தாலே வந்து அந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, ஸோ உங்களால் வளர்க்க முடியலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து அங்கே ஒரு தொட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து போட்டு போயிடலாம், நாங்கள் கவர்மெண்ட் சார்பில் அதை வளர்த்துப்போம் அப்படிங்கிறது தான் அந்த தொட்டில் குழந்தை திட்டம், கிராடில் பேபி ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப முக்கியம். 1992 ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால பெண் குழந்தைகள் பிறந்தாலே பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொல்றது, பிறந்ததும் கொல்றது, இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் இங்கெல்லாம் பாலின விகிதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அடுத்தது சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள். ஸோ மெயின் தீர்வு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் நல்ல ஹெல்த்து, மெயினாக எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்தையும் போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு பாகுபாடு அப்படிங்கிறது மாறிடும். ஓகே ஃபைன், அதுதான் மெயினான ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியல் அமைப்பு மற்றும் சமத்துவம். ஒரு அரசியல் அமைப்பு என்பது நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு. சர்டைன் ரூல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாம் பைண்டாகி இருக்கிறது தான் ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. அப்போ அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டை வழிநடத்துவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்திய அரசியல் அமைப்பின் 14வது பிரிவு, ஸோ ஆர்டிக்கல் 14 அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுதுன்னா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்கிறது யார் அப்படின்னா, சொல்கிற ஆர்டிக்கல் 14 மறக்கவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி 4 பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், விஸ்வநாத் ஆனந்த், அதே மாதிரி இளவழகி அண்ட் மாரியப்பன் தங்கவேலு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா 1931 பிறந்திருப்பார், 2015 இறந்திருப்பார். ஓகே, ஸோ இவரோட பெயரோட அந்த ஏபிஜே அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, அவுல் பகீர் ஜெய்னுலாப்தீன். ஸோ இவர் ராமேஸ்வரத்தில் தமிழக இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். ஸோ இப்போது இந்தியாவோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 15வது குடியரசுத் தலைவர். ஓகே, இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என அன்புடன் அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பினையும், திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பினையும் முடித்தார். சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்திருப்பார், அதாவது DRDOவில் சேர்ந்திருப்பார். இளமை காலத்தில் அப்துல் கலாமின் குடும்பம் வறுமையில் இருந்தனால அவர் வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் போட்டு படிச்சிருப்பார். ஸோ தான் இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா 1997 வாங்கியிருப்பார். ஸோ அம்பேத்கர் எப்போ பாரத ரத்னா வாங்கினார்? 1990. இவர் 97. இவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஸோ மெயினாக பார்த்தோன்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா. ஸோ இதெல்லாம் இவர் எழுதினது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா. ஸோ இவர் வந்து நிறைய அந்த விண்வெளித்துறையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்கு அப்படிங்கிறத ஆற்றியிருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு வந்து இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் ஏவுகணை மனிதர், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னா அப்துல் கலாம். இதே மிசைல் விமன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா டெஸ்ஸி தாமஸ். ஓகேவா, டெஸ்ஸி தாமஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவுகணை மனிதர் அப்துல் கலாம், ஏவுகணை பெண் பெண்மணி அப்படின்னு அழைக்கப்படுறது டெஸ்ஸி தாமஸ். நெக்ஸ்ட்டு விஸ்வநாத் ஆனந்த். ஸோ விஸ்வநாத் ஆனந்த் நல்லா தெரியும் இல்லையா, செஸ் பிளேயர். ஸோ இவர் வந்து சென்னையில் தான் பிறந்திருப்பார். இவரோட அம்மா வந்து இந்த செஸ்ஸில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தனால இவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 வயசுலேருந்தே இவர் அதை விளையாட்டை கற்றுக் கொடுத்தார். அதுவே அவரது எதிர்கால வாழ்க்கையில் அவரை ஒரு மிகப்பெரிய செஸ் பிளேயராக மாற்றியிருக்கும். ஸோ ஆனந்த் பார்த்தோம் அப்படின்னா 2000, 2007, 2008, 2010, 2012 எல்லாம் சதுரங்க விளையாட்டில் வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருப்பார். தன்னோட 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில்
சாம்பியன் பட்டம் வாங்கினார். ஸோ இவர் வந்து 1988 இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டராக ஆயிருப்பார். எத்தனாவது வருஷம்? 1988. நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை 1991-92 அந்த இயரில் வாங்கினது யார்? ஃபஸ்ட்டாக இவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க, விஸ்வநாத் ஆனந்த். ஸோ அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை தான் இப்போ எப்படி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ராஜீவ்காந்தி அப்படிங்கிற பேரை தூக்கிட்டு மேஜர் தயான் சந்த் அவர்களோட பேரை வச்சுருக்காங்க. ஸோ இவருக்கு பத்ம விபூஷன், நம்ம நாட்டோட 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது எப்போ வழங்கப்பட்டுச்சுன்னா 2007 வழங்கப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்தது இளவழகி. ஸோ இவங்க வந்து சென்னை வியாசர்பாடு பகுதியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். இவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008 ஃப்ரான்ஸோட கேன்ஸ் இருக்குல்ல, கேன் சிட்டி, ஸோ அங்கே வந்து பாலைஸ் தேஸ் விழா அந்த போட்டியில் வந்து தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். ஸோ இதை எப்படி கேட்பாங்கன்னா, இளவழகி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு கேட்டால் கேரம். அடுத்தது மாரியப்பன் தங்கவேலு. ஸோ இவர் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் பிறந்தார். தாயார் தனிநபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை செய்து காய்கறிகள் விற்பனை செய்தும் நாள் ஒன்றுக்கு ₹100 ஊதியம் பெற்று இவரை வளர்த்தார். இவருக்கு விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டதுனால ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் ஸ்கூல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நான் நினச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2016 ரியோ ஒலிம்பிக்கில் வந்து பாராலிம்பிக், ஓகே, ஸோ பாராலிம்பிக்கில் வந்து T42 உயரம் தாண்டுதல் போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த 2020 ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, ஸோ டோக்கியோ, ஸோ அந்த ஒலிம்பிக்கில் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருப்பார். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து புக் பேக்கு. பின்வருவனவற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னா புவியியல். ஓகே, ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, சமூகமயமாக்கல், பொருளாதார நன்மை, அதிகாரத்துவ ஆளுமை எல்லாமே வந்து அந்த பாரபட்சம் அப்படிங்கிறதுக்கான காரணம். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது எது அப்படின்னா பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படம், விளம்பரம், தொலைக்காட்சி தொடர் எதில் அப்படின்னா எல்லாத்துலேயுமே தான் அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எது அப்படின்னா எல்லாமே தான். இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், ஸோ இவை அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா எப்போ வழங்கப்பட்டுச்சுன்னா 1997. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது? கேரம். அரசியலமைப்பில் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது? நோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறதுனா ஆர்டிக்கல் 15 சப்கிளாஸ் 1. ஓகேவா? அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 14. ஸோ இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடியது. பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா 1990. 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ பாரபட்சம் அப்படிங்கிறது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். ஒத்த கருத்து உருவாதல் அப்படின்னா பாரபட்சம் அப்படிங்கிறது மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துகிறது தான் பாரபட்சம். ஒத்த கருத்து உருவாதல் அப்படிங்கிறது தான் பிறரை பற்றி எதிர்மறையாக. ஓகே, ஃபைன், சாரி. ஸோ பாரபட்சம் அப்படின்னா பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுவது. ஒத்த கருத்து உருவாதல் அப்படின்னா தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு அப்படிங்கிறது தான் மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14, ஸோ இதான் ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. ஓகே, ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது. பாரபட்சம்.
எத்தனையாவது ஆண்டு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்திருப்பார்னா 1931 பிறந்திருப்பார், 2015 இறந்திருப்பார். ஸோ ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதலில் பெற்றவர் விஸ்வநாத் ஆனந்த். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா தருமபுரி. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லெசன். நெக்ஸ்ட்டு வந்து தேசிய சின்னங்கள். ஸோ அதையும் அப்படியே பார்த்துடலாம். ஓகே ஃபைன். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் அப்படியே சும்மா ஸ்டோரி தான் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா இதுலேருந்து. ஓகே, கடையேழு வள்ளல்கள் மதிப்பிற்குரிய ஒருவர் பேகன். ஓகேவா? இந்த பேகன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மயிலுக்கு போர்வை கொடுத்துருப்பாரு. ஸோ எப்படி அப்படின்னா அந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேகன் மயில் வந்து தோகையை விரித்து ஆடுறத பார்த்துட்டு அது வந்து குளிரில் நடுங்குது அப்படின்னு சொல்லி தன்னோட போர்வையை எடுத்து போத்தியிருப்பார். ஸோ மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் பேகன். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் தான் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ மயில் அப்படிங்கிறது நம்மளோட தேசிய பறவை, அது தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரியால் முதலை மாதிரி ஒன்று ஆற்றுல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். அண்ட் அது என்ன அப்படின்னா ஓங்கில். ஸோ ஓங்கில் அப்படின்னா டால்ஃபினை தான் ஓங்கில்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய டால்ஃபினோட நேம் என்ன அப்படின்னா ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆற்று ஓங்கில், கடலில் இருக்கிறது வேறு, டால்ஃபின் இது வேறு. ஓகே, ஸோ இதான். அண்ட் இந்த கரியால் முதலையனோட வாயும் இந்த டால்ஃபினோட வாயும், அந்த முதலையோட வாயும் டால்ஃபினோட வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வவ்வால்களை போல் வவ்வால் தன்னோட இரையை பிடிக்க என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அல்ட்ராசோனிக் வேவ் அப்படிங்கிறது ஓகே அது ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வேவ்ஸ் போகும்போது அதான் அந்த மீ ஒலிகள். ஸோ அந்த வேவ் போய் அதுக்கான இறை மேலே பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் அது வந்து அதோட இறையை கண்டுபிடிக்கும். சேம். ஓகே, ஸோ அதே ப்ராசஸ் தான் வந்து இந்த டால்ஃபின்ஸும் பண்ணுது. ஸோ இவற்றின் பார்வை திறன் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். ஓகே, ஸோ எதை பற்றி சொல்லியிருப்பாங்க? கங்கை ஆற்றை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ கங்கை தான் வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து நீளமாக பாயக்கூடிய ஒரு நதி. அதோட நீளம் என்ன அப்படின்னா 25 கிலோமீட்டர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 25. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா. ஸோ இதோட நீளம் 3848. ஸோ கங்கையோட நீளமாக தானே இருக்குது அப்படின்னா நீளமாக இருக்குது. பட் இந்தியாவுக்குள்ளே அது பாயிற தொலைவு அப்படிங்கிறது கம்மி. ஓகே, ஸோ கங்கை வந்து 25 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே இந்தியாவுக்குள்ளே தான் பாயுது. பட் பிரம்மபுத்திரா வந்து அந்த நமக்கு வேறு பிளேஸில் உற்பத்தி ஆகி அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடியது. அதனால் அது கம்மியான தூரம் தான் இங்கே பாயும். அடுத்தது இமாம் பசந்த் அப்படிங்கிற ஒரு மாம்பழத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாம்பழம் பார்த்திங்க அப்படின்னா முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த வகை மாம்பழம் தான் இந்த இமாம் பசந்த். ஓகே, அப்போ முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறந்த வகை மாம்பழத்தோட பேர் என்ன? இமாம் பசந்த். இதில் ஃபுல்லாகவே ஸ்டோரி தான் இருக்கும். அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அப்போ தான் டைம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அதனால தான். ஓகே, அடுத்தது கொல்கத்தாவோட ஔரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றது ஒரு ஆலமரம் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இதில். ஓகேவா? அப்போ கொல்கத்தாவில் ஔரா பகுதியில், ஸோ ஔரா பிரிட்ஜ் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஆதவன் படத்தில் கூட வரும். ஸோ ஔரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் என்ன இருக்குது அப்படின்னா உலக சாதனை படைத்த ஒரு ஆலமரம் இருக்குது. ஸோ அதே மாதிரி அடையாறு தியோசபிக்கல் சொசைட்டி, ஸோ பிரம்ம ஞான சபை, ஸோ மேபி ஆல்ரெடி படிச்சிருக்கலாம் நீங்கள், அப்படி இல்லைனா இனிமேல் படிப்போம். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ அந்த தியோசபிக்கல் சொசைட்டிலையும் ஒரு பெரிய ஆலமரம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து கிங் கோப்ரா பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கிங் கோப்ரா அப்படிங்கிறது உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை எதுனா இந்த கிங் கோப்ரா மட்டும்தான். கருநாகம் மட்டும்தான் உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் ஒரு பாம்பு வகை. ஸோ அது சாதாரணமாக இது வரைக்கும் எவ்வளோ நீளம் வளரும் அப்படின்னா 18 அடி வரைக்கும் வளரும். அதே மாதிரி நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகில் நீளமானது எதுனா இந்த கிங் கோப்ரா தான். ஸோ இதோட அந்த நஞ்சில் இருந்தால் கோப்ராக்சின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து வந்து எடுப்பாங்க. ஓகே,
ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இதில் இம்பார்ட்டன்னா அதான். ஓகே, இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்தியாவோட இயற்கை தேசிய சின்னங்கள். ஸோ ஆலமரம் தான் வந்து நம்ம நாட்டோட தேசிய மரம். இது எப்பவும் வந்து தேசிய மரமாக அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்கன்னா 1950. அதே மாதிரி தேசிய மலர் எதுனா தாமரை. 1950 தான் இதுக்கும் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. தேசிய இந்த பறவை மயில் 1963. ஓகேவா. அடுத்து தேசிய விலங்கு புலி 1973 வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கங்கை ஆறு பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஆறு 2008 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஹெரிட்டேஜல் பாரம்பரிய விலங்கு, இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு எதுனா யானை 2010 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஸோ இந்த யானை பார்த்திங்கன்னா ஆசியாவை தாயகமாக கொண்டது, தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி கங்கை ஆறு வற்றாத ஆறு, வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. அடுத்தது ஆற்று ஓங்கில். ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா டால்ஃபின். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியாவோட தேசிய நீர்வாழ் உயிரினம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. 2010 இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது லாக்டோபேசிலஸ், இது வந்து தேசிய நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2012 இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ராஜநாகம், கிங் கோப்ரா. ஸோ இதோட அறிவியல் பெயர் பார்த்திங்கன்னா ஹோஃபிஃபாகஸ் ஹானா அப்படிங்கிறது. ஓகே, ஹோஃபிஃபாகஸ் ஹானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவை இந்தியாவின் மழைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. அடுத்தது மாம்பழம். ஸோ விட்டமின் ACDயை அதிக அளவில் கொண்டது, பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. ஓகே, ஸோ இது வந்து இயர் அண்டு இதெல்லாமே பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதோட PDF வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபைன். அடுத்தது தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள். ஸோ மாநில விலங்கு, தமிழகத்துக்கு மாநில விலங்கு எதுனா வரையாடு. ஓகே, நீல்கிரி தார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தள் மலர், மாநில மரம் பனைமரம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது நம்ம தேசிய கொடி. ஸோ தேசிய கொடியில் மேலே காவி கலர், நடுவில் வெள்ளை, கீழே பச்சை. ஸோ இது சொல்லவே வேண்டாம். அண்டு இதோட மீனிங் என்ன அப்படின்னா அந்த காவி கலர் வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் சொல்லும். ஸோ கீழ்ப்பகுதியில் இருக்க பச்சை நிறம் வந்து செழுமையும் வளத்தையும் குறிக்கும். வெள்ளை நிறம் வந்து நேர்மை, அமைதி, தூய்மை இதெல்லாம் சொல்லும். நடுவில் வந்து கருநீல நிறம் இருக்கும். ஸோ இந்த நேவி ப்ளூ கலரில். ஸோ அது வந்து அந்த அசோக சக்கரம். ஓகே, ஸோ அதில் வந்து 24 ஆரக்கால்கள் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம தேசிய கொடியோட நீள அகலம் எவ்வளோ அப்படின்னா 3:2. ஸோ இந்த தேசிய கொடியை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற குடியாத்தம். ஸோ குடியாத்தம் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டம். இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் ஏற்றியிருப்பார். எப்போ 1947 ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து செங்கோட்டையில் இந்த குடியாத்தத்தில் நெய்யப்பட்ட கொடியை ஏற்றியிருப்பார். ஸோ இக்கொடி தற்பொழுது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்தியன் 2 படத்தில் வந்து அந்த கமல்ஹாசன் ஒரு சீனில் பேசிகிட்டு இருக்கப்போ பின்னாடி இருக்கும் அது சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில். ஓகே, ஸோ நடுவில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. அடுத்தது கொடிக்காத்த குமரன். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னி மலையில் பிறந்தார். இள வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். So 1932 காந்தியடிகள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் நாடு முழுசாக போராட்டம் நடந்திருக்கும். ஸோ இவர் திருப்பூர்லேருந்து போராடி என்ன நடந்திருக்கும், அவர் அந்த சாகிறப்ப கூட அந்த கொடியை விடாமல் இருந்திருப்பார். அதனால தான் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவருக்கு வந்து இந்திய அரசு சார்பில் அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்தது தேசிய இலச்சினை. ஸோ சாரநாத் அசோக தூணில் உச்சியில் அமைந்திருக்க நான்முக சிங்கம். ஸோ அதுதான் தேசிய இலச்சினை. ஸோ இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா January 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த நான்முக சிங்கத்தோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, இதில் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதோட பொருள் வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறது தான். இதுக்கு மேல் பகுதி அடிப்பகுதின்னு 2 பகுதி இருக்குது. ஸோ மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தி இருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த சிங்கம் மூவியில் சூர்யா டைலாக் பேசுவார் இல்லையா, 4வது ஒரு சிங்கம் பின்னாடி இருக்குன்னு, அந்த மாதிரி தான் நமது இலச்சினையில் 3 சிங்க உருவங்களை மட்டுமே காண இயலும். ஸோ அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம். ஸோ என்னென்ன உருவங்கள் இருக்குது? யானை,
குதிரை, ஸோ யானை வந்து பெருசு, குதிரை வந்து ஆற்றல் நிறைந்தது, காளை அதுக்கு சக்தி நிறைய இருக்கும், அண்ட் சிங்கம் ஆல்சோ வேகமாக இயங்கக்கூடியது அண்ட் ரொம்ப ஒரு ஆற்றல் படைத்தது இல்லையா. ஸோ இது நாளும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இலச்சினை இந்திய அரசின் அலுவலக முறை கடித முகப்பு, இந்திய நாணயம், பாஸ்போர்ட்ஸ், அப்புறம் இந்தியன் காயின்ஸ், பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இதை பார்க்கலாம். அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்தது ஜனகணமன. ஸோ நம்மளோட தேசிய கீதம். இது வந்து ரவீந்திரநாத் தாகூரில் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. என்ன மொழி? வங்காள மொழியில் எழுதப்பட்டுச்சு. இதோட ஹிந்தி மொழியாக்கம் ஜான்வரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளும். ஸோ ஒரிஜினலாக எழுதப்பட்டது பெங்காலியில் தான், பட் இதை எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டது வந்து ஹிந்தி மொழியில் தான் அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது தான் இது வந்து ஃபஸ்ட்டாக பாடப்பட்டிருக்கும். ஓகேவா, ஐஎன்சி மீட்டிங்கில். ஸோ இதை பாடும்போது என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 52 செகண்ட்ஸில் இதை பாடிடணும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளுமின்றி நேராக நிற்கணும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். அடுத்தது தேசிய பாடல் எது அப்படின்னா வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. ஸோ இதனால தான் இதை வந்து தேசிய பாடல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த தேசிய பாடல் பார்த்திங்கன்னா 1896 டிசம்பரில் நடைபெற்ற ஐஎன்சி மீட்டிங்கில் வச்சு முதலாக பாடப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதை தேசிய பாடல் அங்கீகாரம் கொடுத்த குடியரசுத் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இது எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்தமடம். எழுதினது பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்தது இந்தியா எனது தாய்நாடு. ஸோ இதை எழுதினது யார்? இதான் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் சொல்ல, இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் எனது உடன்பிறப்புகள். ஸோ இந்த உறுதிமொழியை எழுதினது யாருன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பான்னா தெலுங்கில் எழுதியிருப்பார். அடுத்தது தேசிய நுண்ணுயிரி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக்டோபாசிலஸ் டெல்புரிக்கின்னு சொல்லுவாங்க. 2012 இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா வேதிவினை புரிந்து பாலில் இருக்கும் புரதத்தை மாற்றி தயிர் கிடைக்கும் இல்லையா. ஸோ தயிர் செரிமானத்துக்கும் வயிற்றுக்கோளாறுக்கும் குளிர்ச்சி தருவதற்கு அறியப்பட்டது. ஸோ அதனால தான் இதை தேசிய நுண்ணுயிரியாக வச்சுருக்காங்க. அடுத்தது இந்திய நாணயம். ஸோ இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். ஸோ 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி, ஸோ இவர் தான் வந்து இந்த வெள்ளி நாணயத்துக்கு ருப்பியா அப்படிங்கிற பெயர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நேம் வந்து ரூபாய் அப்படின்னு மருவி இருக்கும். ஸோ இந்திய நாணயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டாக பேஸ் யார் தான் அப்படின்னா ஷெர்ஷா சூர் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களும் அந்த ருப்பி அப்படிங்கிற இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுவே ஒரு கொஷின் தான். அண்ட் ரூபாய்க்கான சின்னம் இதுதான். ஸோ இந்த சின்னத்தை 2010 ஜூலை 15 ஜூலையில் வந்து நம்ம உதயகுமார், தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவர் வடிவமைச்சிருப்பார். ஓகே, 2010 ஜூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தேசிய நாட்காட்டி. ஸோ பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறை அப்படிங்கிறது தொடங்கியிருக்கும். இளவேனில் சமபகல் இரவு நாளான மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது. லீப் ஆண்டுகளில் இது மார்ச் 21 அமையும். ஓகே, மார்ச் 22, மார்ச் 21 அந்த லீப் இயரை பொறுத்து சக ஆண்டு முறையே நம்ம தேசிய நாட்காட்டி பின்பற்றுகிறது. ஸோ பிரபல வான் இயற்பியலாளரான மேக்நாத் சாஹா இவரோட தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவோட பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகே, இயர் ரொம்ப முக்கியம். 1957 மார்ச் 22. அதே மாதிரி சக ஆண்டு 78 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மேக்நாத் சாஹா அப்படிங்கிறதும் முக்கியம். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஃபைன். அடுத்தது தேசிய நாட்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். ஓகே, அடுத்த நாடு விடுதலை பெற்ற நாளன்று பாரதியாரோட ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படிங்கிற பாடலை வானொலியில் பாடிய பெருமை பெற்றவர் யாருன்னா கர்நாடக இசை பாடகியான டி.கே. பட்டம்மாள். ஓகே, ஃபைன். அடுத்தது பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுதந்திர தினம் அன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவாங்க. குடியரசு தினம் அன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க. ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஃபைன். அடுத்த குடியரசு நாள் 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா, 1947 இந்தியா விடுதலை பெற்றிருந்தாலும்
அதற்கு பிறகும் பிரிட்டன் அரசு இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தது. ஆக்சுவலாக 1950 தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த 1950 நம்ம ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இதில் தான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அவர் செங்கோட்டையில் கொடியேற்றது தான் குடியரசு தின விழா. ஸோ இந்த குடியரசு நாளின் 3வது நாளான ஜான்வரி 29, ஸோ இது பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழா நடைபெறும். இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா தரைப்படை, கடற்படை, விமானப்படை, ஸோ 3 இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. குடியரசுத் தலைவர் தான் இதோட முதன்மை விருந்தினர். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். அடுத்து காந்தி ஜெயந்தி. ஸோ தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் October 2 இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம சர்வதேச அஹிம்சை தினம் அப்படின்னு 2007 ஐநா சபை கொண்டாடி வருது. எந்த இயர்லேருந்து? 2007. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன. ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஃபைன். டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அஹிம்சை நாளாக கொண்டாடுகிறோம்னா மகாத்மா காந்தி. எந்த இயர்லேருந்து? 2007. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளதுன்னா சென்னை ஃபோர்ட். தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 நிமிடங்கள். 52 வினாடிகள். 52 வினாடிகள். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர். இந்திய தேசிய இலச்சினையில் டேஷில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா சாரநாத்தில் உள்ள. இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம், தேசிய பறவை மயில், தேசிய மரம் ஆலமரம். 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி எங்கே நெசவு செய்யப்பட்டுச்சுன்னா வேலூரில் குடியாத்தம். அடுத்த, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. சக ஆண்டு முறையை தொடங்கியவர் கனிஷ்கர். இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை 2525 கிலோமீட்டர்ஸ். இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரக்கால்களை கொண்டிருக்கு. நான்முக சிங்கம் ஸோ சாரநாத் அருங்காட்சியகத்தில் இருக்குது. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1947. ஓகே, அடுத்தது டேஷ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது லாக்டோபேசிலஸ். காவி தைரியம், வெள்ளை தூய்மை, குதிரை ஆற்றல், காளை வேகம். ஓகே, ஃபைன். 1947 விடுதலை நாள், 1950 குடியரசு நாள். ஓகே, ஓகே தான். அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம், பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல், பிங்காலி வெங்கையா தேசிய கொடி, மேக்நாத் சாகா வான் இயற்பியலாளர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா EAE. ஸோ இதுதான் ஆன்சர். பொருத்திய பின் பொருந்தாதது. தேசிய ஊர்வன புலி இல்லை, தேசிய நீர்வாழ் விலங்கு தப்பு, தேசிய பாரம்பரிய விலங்கு தப்பு, தேசிய நுண்ணுயிரி டால்ஃபின். ஸோ எதுவுமே கரெக்ட் இல்லை. வெயிட். ஓகே, ஐ திங்க் தேசிய ஊர்வன வந்து ராஜநாகம், தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின், தேசிய பாரம்பரிய விலங்கு வந்து யானை. ஸோ அது ஆப்ஷனில் இல்லை. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ். ஓகே, அப்போ பொருந்தாதது வந்து இதுதான். பட் இது எந்த பேசிஸில் கேட்டிருக்காங்க? ஓகே, ஃபைன், இது அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது தேசிய கொடியின் நீள அகலம் 3:2 கரெக்ட். அசோக சக்கரம் 24 ஆரக்கால் கரெக்ட். அசோக சக்கரம் வெளிர் நீளம் இல்லை, கருநீளம். பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல், இது தப்பு, சென்னையில் இருக்குது. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டது. ஓகே, அடுத்து ஆகஸ்ட் 15 விடுதலை நாள், இது தப்பு. ஜான்வரி 26 குடியரசு நாள். October 12 காந்தி ஜெயந்தி இல்லை, October 2 தான் காந்தி ஜெயந்தி. ஸோ அவ்வளோதான்.
முடிஞ்சு இந்த லெசனும். அடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டம், இது அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஓகேவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.